இன்னைக்கு நம்ம வந்தவாசி டு ஆர்னி போயிட்டு இருக்கோம். அது 40 கிலோமீட்டர். ஆர்னில சனீஸ்வர பகவான் கோயில் ஃபேமஸ்னு சொன்னாங்க. அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில என்னென்ன கோயில் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போலாம். காஞ்சிபுரத்துல எப்படி காஞ்சிபுரம் பட்டு ஃபேமஸோ அதே மாதிரியே ஆர்னிலயும் ஆர்னி பட்டு ஃபேமஸா இருக்கும். என்ன இது நார்மல் பனைமரம் மாதிரியே தெரியலையே, வித்தியாசமா இருக்கே. வாங்க கீழே இறங்கி போய் பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டோட மரம் வந்துட்டு பனைமரம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை பார்த்தோம் இருப்போம். சம்மர் டைம்ஸ்ல நுங்கு பதநீர் அதெல்லாம் சாப்பிட்ருப்போம். அது இந்த பனை மரத்துல இருந்து தான் கிடைக்கும். ஆனா இந்த மரம் வந்துட்டு தாலிப்பனை. இதை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வந்துட்டு பனை மரத்துல ஒரு ரகம். இது எங்க இருக்கு தெரியுமா? வந்தவாசி டு ஆர்னி போற ரோட்ல குவளை வீடு அப்படின்ற கிராமத்துக்கு முன்னாடி ஏரிக்கரையில இருக்கு. பனைமரத்தை பத்தி நம்மளுக்கு அவ்வளவா தெரியல. இங்க வயல் வேலை செய்யறவங்க பாட்டிங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வாங்க போய் கேட்போம். என்ன வித்தியாசம்? அதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல. இது பனை காய்க்காது, கொட்டைதான் மண்டு கொட்டை காய்க்கும். வெடிச்சு போய் வீந்துரும். அப்பெல்லாம் அந்த ஓலை வராது. அது நாளாச்சுன்னா சாஞ்சிடும். பனை மரம்னாக்கா அது வேற காய்க்கும். அது எல்லாத்துக்கும் உதவியாகும். அது இது அடுப்பு கூட ஆகாது. இது அடுப்புல கூட வச்சு எரி போடக்கூடாது. பனங்காலம் நம்ம சாப்பிட முடியாது. அந்த மரத்துலதான் பனங்காய் சாப்பிடலாம். எங்க தேவு சொல்லுங்குதோ அந்த இடத்த நம்ம வெடிச்சு போய் வீயும். அது கோயில் நதியில அந்த கொட்டை வீந்து முளைக்கும். ஆமா, போய் வீயும் அந்த கொட்டை வெடிச்சு. அது எதுக்கும் யூஸ் ஆகல. மரம் தான் ஆகும். பண்ணக்கூடாது. நாறு குடுக்குச்சாங்க ஒரு வருஷம். நாறு கூட அது கூட நாறு கூட ஒதிப்படாது, கட்டக்கூடாது. பாத்திரையில மொத்தம் 34 வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாலிப்பனை. இந்த பனைய குடைப்பனை, காலிப்பனை, ஈரப்பனை, விசிறி பனை அப்படின்னு வேற வேற பெயர்ல அழைப்பாங்க. இந்த மரத்துல லைஃப் டைம்ல 1 டைம் தான் பூ பூக்கும். அந்த பூ பூக்க மினிமம் 30 இயர்ஸ்ல இருந்து மேக்சிமம் 80 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். அந்த பூ பூக்குது இல்லையா, அந்த பூ காயா மாற 1 இயர் எடுத்துக்கும். அந்த காய் வெடிக்கும் போது அந்த மரம் இறந்து போயிடும். அந்த காயில இருந்து வெடிக்கிற சீடு எங்க போய் விழுதோ அங்க இன்னொரு மரம் வளரும். அந்த காலத்துல பெண்கள் இந்த பனை ஓலையால செய்யப்பட்ட தாலி அணிஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பனைக்கு தாலிப்பனை அப்படின்னு பேர் வந்ததுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இத குடைப்பனைன்னு சொல்றோம் இல்லையா, கேரளா போன்ற இடங்கள்ல இந்த பனையால செய்யப்பட்ட குடையாதான் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம இத குடைப்பனைன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க மன்னர்கள் எல்லாருமே இந்த பனையால செய்யப்பட்ட விசிறிங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் கியூன் விக்டோரியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பனைய எக்ஸ்போர்ட் பண்ணாங்க விசிறி செய்ய. அதனாலதான் இந்த பனைக்கு விசிறி பனைனும் பேர் வந்தது. அந்த காலத்துல இந்த பனையோட ஓலைதான் ஓலைச்சுவடியா எழுத பயன்படுத்தினாங்க. இந்த பனை சவுத் இந்தியால மிக சில இடங்கள்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காலையும் இருக்கு. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்துட்டு கோரசாசு. அது மட்டும் இல்லாம இத பத்தின நெகட்டிவ் திங்ஸும் மக்கள் கிட்ட நிறைய இருக்கு. டிராவல் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கத்துத்தரோம்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்களா தாலிப்பனையை பத்தி நம்ம எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க டிராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆர்னி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேட்டிவ் பிளேஸ் ஆர்னின்றதுனால நாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க அம்மா எங்களுக்கு போற வழியில ஒரு புத்திர காமேஸ்வரர் டெம்பிள் இருக்குன்னு சொன்னாங்க. அது பார்த்துட்டு போக சொன்னாங்க. இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். கூகுள் மேப் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணதுனால நாங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட வழி கேட்டோம். புத்திர காமேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு?
இந்த ரைட்டு ஆர்னி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல கமண்டல நதி கரையோரமா இந்த கோவில் இருக்கு. ஜமத்கனி முனிவரோட கமண்டத்துல இருந்து இந்த நதி உருவானதுனால தான் இதுக்கு பேரு கமண்டல நதி. இந்த கோவிலோட தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அயோத்தி கிங் தசரதர் இருந்தார் இல்லையா, அவருக்கு சைல்டு இல்லாததுனால அவரோட குரு வசிஷ்டர் கிட்ட ஐடியா கேட்டாரு. அதுக்கு வசிஷ்டர் புத்திர காமேட்டி யாகம் செஞ்சா உனக்கு சைல்டு பிறக்கும்னு சொன்னாரு. யாகம் செய்ய பல இடத்த தேடி தசரதர் இந்த பிளேஸ ஃபிக்ஸ் பண்ணாரு. இந்த பிளேஸ்ல சிவலிங்கத்தை வச்சு யாகம் செஞ்சாரு. அதன் பலனா அவருக்கு ராமர் உள்பட 4 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலை எழுப்பி வழிபட்டாரு. குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து வழிபட்டா குழந்தை கிடைக்கும்னு இந்த தலப்புராணம் சொல்லுது. இங்க இருக்கிற கடவுளோட பேரு புத்திர காமேட்டீஸ்வரர், அம்பாளோட பேரு பெரியநாயகி. இந்த கோவில்ல 63 நாயன்மார்களோட சிலைகளை நிறுவி அவங்களோட வரலாறு எழுதியிருக்காங்க. பிள்ளை இல்லைன்றதுனால அவர் வந்து இங்க யாகம் பண்ணார். அதனால இது வந்து ராமேஸ்வர ஆலயம். இந்த ஆலயத்துல அவர் வந்து யாகம் பண்ணதுனாலதான் ஸ்ரீராமரே வந்து பிறந்தார். ஸ்ரீராமர் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த கோவிலே தான். ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த கோவில்ல வந்து ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுவாங்க. புரட்டாசி அமாவாசை வந்து மாவல்லி அமாவாசை. மாவல்லி அமாவாசைக்கு முன்னோர்கள் திதி கொடுக்க மறந்துடுறாங்க இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த திதியில மறந்துடுவாங்க எல்லாருமே வந்து, அதுக்கு மாவல்லி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம். அது வந்து இந்த கோவில்ல சிறப்பா இருக்கும். நாங்க கோயிலுக்கு வெளியில ஒருத்தரை பார்த்தோம். அவரு கொரோனா டைம்ல வறுமை காரணமா வீட்டை விட்டு வந்துட்டதா சொன்னாரு. இப்போ கோவிலா போயிட்டு இருக்கதாவும் சொன்னாரு. அந்த டைம்ல வந்து வேலைக்கு போக முடியும், கோயிலுக்கு மூட்டாங்க, வேலைக்கும் போக முடியாது. போலீஸ் கேஸ் வச்சு மூட்டாங்க. இந்து கோயிலுங்கெல்லாம் மூட்டாங்க. பாய்ங்க வந்துட்டு மசூதி மூட மாட்டாங்க. நாங்க குரான் படிக்கணும், ஏழைங்க தானம் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்க. இந்த உலகத்துல கோடான கோடி கடவுள்கள் இருக்காங்க. அதுக்கு லட்சக்கணக்கான பரிகாரங்களும் இருக்கு. ஆனாலும் இது மாதிரி நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம ஏரிக்குப்பம் சனீஸ்வர பகவான் கோயிலை நோக்கி டிராவல் பண்ணலாம்.